ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்காக தினப்பலன் மே 17 முதல் மே 26 வரை. முதல் நாள் மே 17 சனிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய ஸ்டாரில் போகிறார். மாலை 5:43 வரைக்கும், அதற்கு மேல் உத்திராடம். சுக்கிரன் நமக்கு நல்லவர் தான். அவர் க்ரியேட்டிவிட்டி மைண்டு, நம்முடைய ஆர்வம், பொதுஜன தொடர்பு, மனசுக்கு பிடித்தமான செயல்களை செய்தல், இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் சுக்கிரன். இப்போ தற்காலம் அவர் 10ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, நம்ம லக்னாதிபதியினுடைய ஸ்டாரில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு நல்ல அங்கீகாரம், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். மாலை 5:43க்கு உத்திராட நட்சத்திரம் பிறக்குது. இது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் 12ஆம் இடத்துல வந்துட்டார், ரிஷபராசியில். அதனால் இன்றைக்கி எதிர்பாராத சில மாற்று முடிவுகள், மனமாற்றங்கள், இடமாற்றங்கள். ஒரு படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு சப்ஜெக்டை மாற்றி படிக்கலான்னு நினைக்கிறது, வேலை செய்கிறவங்களாக இருந்தால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றலாமே, இடத்த மாற்றலாமே, இந்த எண்ணங்கள் ஓடும். இது இன்றைக்கி மாலை வரைக்குமே உத்திராட நட்சத்திரம் இருக்குது, 6:52 வரைக்குமே. அதனால் ஏதாவது சிறு சிறு பயணங்கள் போகிறதுக்கு உதவும். தந்தை வழி, கவர்மெண்ட்டு வேலையில் பார்க்குறவங்க, அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், இது நிகழ்வுகளெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சூரியன் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கபலம். ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தோடு இன்றைக்கி எதையும் டீல் பண்ணக்கூடிய அமைப்பு. சிறு சிறு பிரயாணங்கள் கிடைக்கும். சில பேருக்கு சின்ன செலவுகள் நடக்கும். இப்போ அக்ரிமெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் செலவு பண்ணித்தான் ஆகணும், அது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம். அதாவது முதல் நாள் நைட்டே தொடங்கிறது. 8ஆம் வீட்டில் சந்திரன் 8ஆம் இடத்துல பலமாக செய்கிறார். ஏன்னா 8ல் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கவனமாக இருங்க. புது நடவடிக்கைகள் வேண்டாம், தவிர்த்துடுங்க. அதே போல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சாப்பாடு, உணவு கட்டுப்பாடை பார்த்துக்கோங்க. ஞாபக மறதி, இதனால் பொருள் இழப்புகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மறுநாள் மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நாள்லேயே வருது. இப்போ செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலையில் நல்லா சிறப்பாக இருக்கும், தொழிலையும் சிறப்பாக இருக்கும். புது புது திட்டங்களை செயல்படுத்த தொடங்குவோம். அதனால் நமக்கு இப்போ ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாகட்டும், உற்பத்தி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேரு டீலிங், மற்றும் நம்ம இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட பொருள்கள், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட பொருள்கள், அது வகையில் இன்றைக்கி நல்ல நாளாக அமைகிறது. மே 21 புதன்கிழமை, சதய நட்சத்திரம். 9ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ராகு 10ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். ஒரு 2 தொழிலாக செய்யலாம். ஒரு பொருளை வாங்க போய் 2 பொருளாக வாங்கிறது, ஒரு கஸ்டமரை பார்க்க போய் இன்னொரு கஸ்டமருடைய தொடர்பு ஏற்படுறது, அதனால் நமக்கு வருமானம் வர்றது, அதனால் லாபம் வர்றது. ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி புதிய ஒரு கஸ்டமரை சந்தித்து, அல்லது புதிய ஒரு ஃபீல்டையோ, புதிய ஒரு ப்ராடக்ட்லேயோ கவனம் செலுத்தி அதன் மூலமாக நமக்கு ஆதாயம் தேடக்கூடிய நாள். மே 22 வியாழக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். என்னதான் நம்மளுக்கு விரய குருவாக இருந்தால் கூட அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார்.
அப்போ புதன் லாபத்தில் இருக்கிறனால இந்த விரய குருவனுடைய இது வந்து பெருசாக எடுபடாது. அதனால் இன்றைக்கும் தனலாபங்கள் நல்லா உண்டு. அது அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இயற்கையாகவே அவங்களுக்கு லக்கு அமைஞ்சிடும். விரும்பின வழியில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். மே 23 வெள்ளிக்கிழமை மாலை 4:02 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நம்மளுக்கு அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி. அப்போ சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அல்லது ஒரு வெளிநாடு தொடர்புக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்க போகிறோம், இது மாதிரி காரியத்துக்கு உண்டான நிகழ்வுகள் இன்றைக்கி நல்லா நடக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது மற்றும் டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க, நல்ல ஒரு சனி பலம் பெற்ற ஜாதகமாக இருந்தால், இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி தான் தொழில் கிரகம்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு தொழில் பலம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இறை வழிபாட்டில் ஈடுபடுறவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். மே 24 சனிக்கிழமை மதியம் 1:48 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மாலையில் 4:22 ரேவதி தொடங்கிடுது. நம்ம லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் தான். ஆனால் புதன் எங்கே இருக்கார்? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் அவர் வந்து 1ஆம் பாதம் வந்து மேசராசி, 2, 3, 4 பாதம் ரிஷபராசி. கரெக்டாக ரிஷபராசிக்கு அதே அன்னைக்கு மாறுறாரு, அந்த வெள்ளிக்கிழமையே மாறுறார். ஆனாலும் சூரியனை போல பலன் தர்றாரு. இந்த ரேவதி நட்சத்திரக்குரிய புதன் சூரியனை போல பலன் தர்றார். அப்போ நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது, இடமாற்றுதல் கொடுக்கறது, அல்லது ஒரு ரெக்கார்டு ஆவணங்களை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நடத்துகிறவரே சூரியன் தான். அவர் நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறதுனால இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட சில பேர் ரகசிய நடவடிக்கைகள் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு ரெய்டு போடுறது, அல்லது ஒரு கான்ஃபிடென்ஷியலாக சில மேட்ரு நடத்துறது, அதுக்கு ஒரு ஆர்டர் போடுறதுன்னா அது கான்ஃபிடென்ஷியலாக செய்வாங்க. இந்த மாதிரி ரெக்கார்டு சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். அதே மாதிரி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதும் மூலதனத்துக்கும் சாதகமாக இருக்கும். இந்த மே 24 சனிக்கிழமை அன்றைக்கி மதியம் 1:48 அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கிடுது. கேதுவனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் இருக்கிற கேது சூரியனைப் போலவும் ராகுவைப் போலவும் செயல்படுறார். அப்போ சூரியன் நமக்கு 12 இருக்குது, ராகு வந்து 10 இருக்குது, கேது வந்து 4 இருக்குது. இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு நல்லது தான். அதனால் சிறப்பாக தொழில் நடக்கும், லாபம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பரணி நட்சத்திரம் நண்பகல் 11:12 சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் மீன ராசியில் புதனாகவும் ராகுவாகவும் செயல்படுறார். புதன் வந்து நம்ம அமைப்பில் வந்து இப்போ இதில் வந்துடுறார், 12க்கு வந்துடுறார். பட்டு சுக்கிரன் புதனாகவும் ராகுவாகவும் செயல்படும்போது ராகு நமக்கு 10ல் இருக்கார். அதனால் இந்த 10, 12ங்கிறத பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்சார்ஜ், கூடுதல் பொறுப்பு, இதெல்லாம் நடத்தி கொடுக்கும். திங்கட்கிழமை மே 26 கடைசி நாள். காலையில் 8:23 கார்த்திகை 1ஆம் பாதம், மத்தியானம் 1:40 கார்த்திகை 2ஆம் பாதம். ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுவார். சூரியனை போல் செயல்படுவார். இப்போ சூரியனும் நமக்கு 12ல் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து வேலைக்கு நல்லது தான். பட் சில பேருக்கு செலவுகள் இருக்கும், மருத்துவ செலவுகளோ, தந்தை சம்மந்தப்பட்ட செலவுகளோ, ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட செலவுகளோ ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும். சில பேருக்கு ஒரு பிரயாணம் போகிற மாதிரி இருக்கும். எனிவே இப்போ நம்ம சொல்கிறதுல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தொழில், எந்த கிரகம் உறவு, எந்த கிரகம் கஷ்ட நஷ்டம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.